யாரால் அதிகமாக யானைகள் கொல்லப்பட்டது? வீரப்பனால. எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கோம். உண்மைதானே? இது வந்து நம்ம டாக்டர் சலீம் அலி அவர் சொன்னது. பறவைகள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மனிதன் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா நம்ம பின்னாடி தானே வந்திருக்கிறோம். அதுக்கு தான் அந்த ஸ்லைடை முன்னாடி போட்டேன். அப்போது மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போ மனிதர்கள் இருந்தால் தான் அதை வந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. மனிதர்கள் இல்லாமல் அவங்க வாழ முடியும். ஆனால் அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி இப்போ தோன்றி நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம். இது நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். இது என்னது? டோடோ. இது வந்து ஒரு மொரிஷியஸ் ஐலாண்டில் வந்து ஒரு அழிஞ்சு போன ஒரு பறக்க முடியாத ஒரு பறவை. இது வந்து நம்ம ஊர்லன்னா நம்ம வாத்துன்னு சொல்லிடுவோம். இது வந்து டோடோ. அது ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு. 1598 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. 1681 சுத்தமாக அழிச்சு விட்டாங்க. போர்ச்சுகல்ஸ் வந்து அங்கே வியாபாரத்துக்கு போனவங்க வந்து அதனோட கறியை வந்து நல்லா சாப்பிட்டு எல்லாமே அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி நோ டோடோ இன் வேர்ல்டு. ஆனால் அது இல்லை, பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து கர்வேரியா இதுதான் முக்கியம். இந்த மரம் நம்ம ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கா, இந்த மரம் விதையை வந்து இந்த டோடோ சாப்பிட்டு எச்சம் போட்டால் தான் முளைக்கும், இல்லைன்னா முளைக்கவே முளைக்காது. நீங்கள் வந்து இது பாருங்கள், 1681 அழிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் டோடோ கர்வேரியா மரத்தோட விதை வந்து இது வரைக்கும் முளைக்கலாங்க. எவ்வளவோ சயின்டிஸ்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வலிக்க ஆகலை. இன்றைக்கி வந்து 13 மரம் தான் இருக்குது மொரிஷியஸ் ஐலாண்டில். அதுவும் வந்து மோர் தென் 100 இயர்ஸ் ஓல்டு. இந்த மரம் வந்து இன்னொரு காலத்தில் வந்து அழிஞ்சதுன்னா அதுக்கடுத்து டோடோ மாதிரி இதுவும் வந்து உலகத்தில் காணாமல் போயிடும். அப்போது ஒரு அனிமல் காணாமல் போச்சுன்னா நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், அதுதானே காணாமல் போச்சு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது காணாமல் போகும்போது வேறு இது வந்து என்னென்ன காணாமல் போகும் அப்படிங்கிறது வந்து இது. இன்றைக்கி வந்து இந்த எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உருவானதெல்லாம் ஒன்று ஒன்று அழிஞ்சானா கடைசியில் அழிய போகிறது நம்ம தான். அவ்வளோதான். கல்வெரியா மேய்ச்சல் மரம் டோடோ பறவை அலைந்தவுடன் விதைகள் முளைப்பதை நிறுத்தியது. அதுக்கும் இதுக்கும் உள்ள உறவு இதுதான். அது வந்து அந்த டோடோ அலிமெண்ட்ரி கெனாலில் இருக்கிற சில என்சைம் வந்து அந்த விதையை வந்து ட்ரீட் பண்ணும்போது தான் அது ஏதோ ஒரு கெமிக்கல், அந்த கெமிக்கலில் தான் அது வெளியே வந்து முளைக்கும். இன்றைக்கி விதை இருக்குது, ஆனால் விதை முளைக்காது. மரம் ப்ரொடியூஸ்டு சீட்ஸு, பட் சீட்ஸ் வந்து நாட் ஜெர்மினேட்டட், அவ்வளோதான். வாங்க, நான் அதான் நம்ம முன்னாடி உள்ள சிலையில் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பீசிஸு அதனோட அந்த இது இந்த இது பாருங்கள். நான் அதான் நீங்கள் அதை தான் நான் வந்து நீங்கள் அந்த இதுக்காண்டி போகணும். இந்த ஒரு 1% குறைவான அவைகளின் சூழியல் உறவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பங்கு பற்றி ஆய்வு நடந்திருக்குது. இவ்வளவு மில்லியனில் இவ்வளோ தான் வந்து. அப்போ இன்னும் எவ்வளவோ ஸ்டடி பண்ண வேண்டியிருக்குது. அப்போ பண்ணால் தான் தெரியும் எந்த இது எதனால் முளைக்குது, அதனோட லிங்கேஜ் என்ன அப்படின்னு தெரியும். நம்மளோட ஸ்டடி வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஸ்டடீஸு ஸ்டில் நம்ம வந்து வெரி வெரி பேக்வேர்டு கிளாஸில் தான் இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பீசிஸுக்கு இன்னொரு ஸ்பீசிஸுக்குள்ள லிங்கேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி இன்னும் ரொம்ப இருக்குது. நம்மளுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் அழிஞ்சு போயிட்டு தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் வந்து பல்லுயிர் பாதுகாப்புங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்னது. பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது மற்றும் மனிதன் இந்த நுட்பமானவர்கள் வந்து ஒரு இலை மட்டுமே. இந்த மாதிரி தான் இதில் ஏதாவது ஒரு இனம் அழியும் பொழுது ஒரு இலை உடைஞ்சானா கடைசியில் மனிதன் எங்கே போய் செல்கிறான், அழிவுக்கு விளிம்புக்கு தான் செல்ல வேண்டியிருக்கும். சிலந்தி வலை மாதிரி அந்த சிலந்தி வலை கரெக்டாக இருந்தால் ரைட்டு, ஏதாவது ஒன்று இதாகிடுச்சுன்னா சிலந்தி வலை வந்து மாட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இந்த பயோடைவர்சிட்டிக்கு என்ன அச்சுறுத்தல் அப்படின்னா, மாசுபாடு, பொல்யூஷன், அதுக்கடுத்து குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல் மற்றும் ஓசோன் லேயர் டெப்ளீஷன். இது எல்லாமே இன்றைக்கி வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உயிரினங்களின் விரைவான அழிவு கிரகத்தின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல்கள் ஒன்றாக மதிப்பிடப்படுகிறது. இது வந்து
கிட்டத்தட்ட 400 விஞ்ஞானிகள் அவங்களோட பல்வேறு வகையான ரிசர்ச்சை வச்சு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து இந்த பொல்யூஷன், குளோபல் வார்மிங், அதனால் வந்து ஓசோன் லேயர் டிப்ளீஷன், இதனால தான் இன்றைக்கி இந்த நம்ம பிளானட் பயோஸ்பியரில் இருக்கிற அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து ஒவ்வொன்றும் அழிஞ்சிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து மோசமாக போயிட்டுருக்குங்கிறது சொல்லப்படுது. இதுக்கு என்னென்ன இந்த பயோடைவர்சிட்டியோட இதுக்கு வந்து என்னென்ன அச்சுறுத்தல்கள் அப்படின்னா, முக்கியமாக வந்து நம்ம ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர் தான், மனிதர்கள் தான் முக்கிய காரணம். மானுடியல் அழுத்தம் தான் ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர். தற்போது பல்லுயிர் பெருக்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தல் நம்ம தான், வேறு யாருமே கிடையாது. பாருங்கள், காட்டை ஒட்டி வரைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி ஹேபிடேஷன், விவசாயத்திலேருந்து பில்டிங்கிலேருந்து வீடுகள் கட்டின வரைக்கும் எல்லாமே. ஒரு காலத்தில் 1990 நான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கட்டிட்டு வடவழிக்கு போகிறதுக்கு பஸ் ஏறினேன். அந்த பஸ்ஸு வந்து வடவழியோடு நின்றுச்சு. அப்போ வந்து 70ஆம் நம்பர் பஸ்ஸில் ரொம்ப கம்மி. பிறகு வடவழியிலேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கே மருதமலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடவழியிலேருந்து மருதமலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. 2 சைடு அக்ரிகல்ச்சர் லேண்டு, சில இடங்கள் சும்மா இருக்குது. ஒரு இடத்துக்கு போன உடனே பாரதியார் யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து லா காலேஜ், அதுக்கடுத்து மருதமலை கோயில். ஆனால் இன்றைக்கி 32 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி நிலைமை வந்து அப்படியே தலைகீழ இருக்குது. மருதமலை அடிவாரம் வரைக்கும் நம்ம வந்து வீடுகள் இன்றைக்கி ஏகப்பட்ட பில்டிங்ஸு வனத்தை ஒட்டி, சோலார் ஃபாரஸ்ட் ஒட்டி பாருங்கள், எல்லாம் வந்து டீ பிளான்டேஷன்ஸு, அக்ரிகல்ச்சர் எல்லாமே. காட்டுக்குள்ளே வந்து ரயில்வே லைன், ரோடு. நம்ம வந்து மெஜாரிட்டி ஆஃப் இது பார்த்திங்கன்னா மான் பாருங்கள், சிங்கவால் குரங்கெல்லாம் ரோட்டுக்கே வராது. இன்றைக்கி வந்து ரோட்டுக்கு வர ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இதனால் வந்து எவ்வளோ அனிமல்ஸ் வந்து ரோடு போய் அதனால் வந்து இன்க்ரீஸ் வெஹிக்கிள் பாப்புலேஷன், வெஹிக்கிளோட நம்பர் இன்க்ரீஸ் ஆனதுனால எவ்வளோ ரோடு கில். இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு புலியோ சிறுத்தையோ வந்து ரோடை கிராஸ் பண்ணிச்சுன்னா மறுநாள் காலையில் பேப்பரில் என்ன வரும் தெரியுமா? சாலையை வந்து சிறுத்தை கடந்து சென்றது, மக்கள் வந்து அச்சத்தில் உள்ளனர். இல்லைன்னா சிறுத்தை அட்டகாசம், யானை அட்டகாசம். அது பாவம், அது காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ரோடு போட்டுட்டு பஸ்ஸு போயிட்டுருக்குது. யாராவது ஒருத்தர் பஸ்ஸு காட்டுக்குள்ளே போகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து என்னது, புலி வந்து இந்த சாலையை வந்து கடந்து சென்றது, சாலையில் செல்பவர்கள் வந்து அச்சம். இது உண்மையாது? இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி தான் இருக்குது. அதுக்கடுத்து மரங்கள் அழிக்கிறதுனாலையும், சில காட்டை ஒட்டியும் இது வந்து இந்த மாதிரி வந்து குவாரி ஏற்படுறதுனாலையும், அதே மாதிரி வந்து நம்ம காட்டை ஒட்டி இருக்கிற மக்கள் வந்து வனத்தை நம்பி இருக்கிறாங்க. அவங்க சில சிறுவன மகசூல் எல்லாம் அதிலேருந்து கலெக்ட் பண்ணுறதுனாலையும் இவங்களுக்கு தெரியாது எது வந்து முக்கியமான ஸ்பீசிஸு, எது கலெக்ட் பண்ணணும், எது கலெக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து சில அழியும் தருவாயில் உள்ள இதையும் இவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது காணாமல் போயிடும். அதே மாதிரி வந்து ஃபியூலோடு கலெக்ஷனு, அதே மாதிரி வந்து கேட்டில் பாப்புலேஷன். எப்படி மனிதர்கள் பாப்புலேஷன் கூட கூட பால் தேவையோ, கேட்டில் பாப்புலேஷனை நம்ம அதிகமாக வளர்க்குறோம். அப்போ வளர்க்கும் போது என்ன ஆகிறோம், மாட்டை வந்து காட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுறோம் மேய்ச்சலுக்கு. அதனால் வந்து கேட்டில் கிராசிங். இது அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஹெர்பிவோருக்கு இதுக்கு வந்து காம்படிஷன். அப்போ வந்து ஹெர்பிவோருக்கு கிடைக்கிற அந்த புல் வந்து கம்மியாகுது உணவு. அப்போ ஹெர்பிவோர் வந்து அதனோட பாப்புலேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து காட்டுத்தீ. இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங்னால் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற வனப்பகுதியிலே வந்து 40% ஃபாரஸ்ட் வந்து இஸ் ப்ரூன் டு தி ஃபாரஸ்ட் ஃபயர். எவ்வொரு இயர் வந்து முக்கியமாக கோடை காலத்தில் வந்து ஃபயர் ஆகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதாக வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஃபயர் ஆகும்போது சில தாவரங்கள், சில விலங்குகள் வந்து குறையும். அப்படியே ஓவர் த பீரியட் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜில் அழிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் எதுக்கு சொல்லணும்னா, ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் கடைசியில் காணாமல் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து காரணங்கள். பயோடைவர்சிட்டி நம்மளோட இதை வந்து எப்படி என்னென்ன அச்சுறுத்தல் அப்படின்னா இதெல்லாம் அச்சுறுத்தல். அதுக்கடுத்து போச்சிங். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் போச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. நான்லாம் வந்து திருநெல்வேலியில் படிக்கும்போது கீழே சாலைப்புதூர், மேலே சாலைப்புதூர்னு 2 ஊர். அங்கே போனோன்னா ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் டியர் மீட்டு கிடைக்கும். போய் வாங்கிட்டு வருவாங்க. எப்போ நான் சொல்கிறது 89, 90, 91. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ரொம்ப மக்கள் வந்து
அதாவது போச்சிங் இதில் வந்து ரொம்ப பேர் வந்து இன்றைக்கி நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சு இது பண்ணிட்டாங்க. பட் இன்னும் சில இடங்களில் போச்சிங் நடந்துட்டு தான் இருக்குது. லெஸ்ஸர் நோன் ஸ்பீசிஸ். ஒரு காலத்தில் யானை எவ்வளவு யானை அதிகமாக கொண்டது? தமிழ்நாட்டில் யாருப்பா கொண்டது? யாரால் அதிகமாக யானைகள் கொல்லப்பட்டது? வீரப்பனால. இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங் ஆஃப் வைல்ட் அனிமல். யானை தந்ததுக்காக வேண்டியும், ரைனோசரஸு அந்த ஒரு கொம்பை வந்து இது பண்ணுறதுக்காக வேண்டியும், புலியோட தோல், விரல், நகம், எலும்பு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வைல்ட் அனிமல் எல்லாம் வந்து கொண்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் இதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப குறைச்சிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ சரி, அது நம்ம அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட் போவேனா? ரைட்டா? அது வந்து அதாவது ஒரு யானையை வந்து கொன்று வெட்டி தந்தத்தை எடுத்தானா அவனை நம்ம நல்லவன் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கடுத்து ட்ரேடு இது. எவ்வளோ அனிமல்ஸ் வந்து இன்றைக்கி எத்தனை என்னது கிளியில் வந்து விற்கிறது, டார்டாய்ஸ். நீங்களே பேப்பரில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து நட்சத்திர ஆமைகள் வந்து சிங்கப்பூருக்கு கடத்தவிருந்த நட்சத்திர ஆமைகள் இப்படி. அதுக்கடுத்து சேன்போவா, மண்ணுளி பாம்பு. இது ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இது சதுர வெங்கட்டைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் போய் போட்டு பாருங்கள், அதில் இதில் வரும். அந்த மண்ணுளி பாம்பு வச்சு அந்த கதையே இருக்கும். ரைட்டா? ஸோ இது மாதிரி வந்து அனிமல்ஸ் வந்து இன்னும் சில லெஸ்ஸர் நோன் ஸ்பீசிஸ்லாம் வந்து ட்ரேடுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட கேர்லெஸ் டூரிசம். இது பாருங்கள், கீழே போடுற இதெல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு, பாலித்தீன் பையனால் யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து பல்லுயிர் பெருக்க, நம்மளோட பல்லுயிர் பெருக்கிறதுக்கான அச்சுறுத்தல். அப்போது இந்த பல்லுயிர் பெருக்கிற அச்சுறுத்தினால இழப்பு ஏற்பட்டால் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா,